ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இங்கே பாருங்க, பின்னாடி கத்திரிக்காய் பொரிக்கலான்ட்டு வந்தேன். 4 காய் தாங்க இருக்குது. சரி விடுங்க, சாம்பார் வைப்போம். இங்கே பாருங்க, ரோஸ் பூத்துருக்கு. 2 நாள் அந்த பக்கம் பின்னாடி வரவே இல்லை. முட்டை இருந்துச்சு, பார்த்தா பூத்துருச்சு. இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, நீர் பூசணிக்காய் க்யூட்டாக இருக்குது. நீர் பூசணிக்காய் ஒரு செடி இருக்குது, அது அப்படியே படர்ந்து கீழே இருந்துச்சு. அது அப்படியே இங்கே வந்து மரத்து மேலே ஏறி ஒரு காய் விட்டுருச்சு. ஒரு காய் இருந்துச்சு, உடக்காய் கடிச்சு போச்சு. க்யூட்டாக இருக்குல்ல. கத்திரிக்காய் நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா 4 காய் தான் இருக்குது. சரி சாம்பார் வைப்போம். சாம்பாருக்காகும். இந்த பச்சை மிளகா வருங்க, எத்தனை பச்சை மிளகா பழுத்து போச்சுன்னு. பொறிக்காமையே விட்டுங்க பாருங்க, எல்லாம் பழுத்து போச்சு. அட்டை பார்க்குறதுக்கு தான் குட்டி காய், ஆனால் செம்மையான காரம். பார்த்தா குட்டியாக இருக்குது, நல்லா காரம். இந்த செடி பரவாயில்லைங்க, வச்சு 1 வருஷமாக காய்ச்சிட்டே இருக்குது. இன்னொரு செடியில் பூவும் வச்சிருச்சு. வாழை மரம் தார் போட்டுருச்சு. மறுபடியும் காட்டுறேன். இப்போ தான் தார் வெளியே வந்துருக்குது. கொஞ்சம் பெருசாகட்டுங்க, அப்புறம் காட்டுறேன். வாழை ஈனிருச்சு. கிழக்கு பார்த்து தான் ஈனி இருக்குது. நல்லது தான். இந்த இங்கெல்லாம் பச்சை மிளகா செடி இருக்குது. பச்சை மிளகாய்க்கு பஞ்சம் இல்லை. சட்னி அரைக்கணுன்னா வந்து 4 காய் பறிச்சிட்டு போய் அரைச்சிக்கிறது. ரெண்டு கத்திரிக்காய் வீணாக போச்சுங்க. இந்த இதுதான் எறும்பு இது பண்ணும் போல். 2 கத்திரிக்காய் வீணாக போச்சு. எறும்பு பவுட்ரு வாங்கி அடிச்சு விடுவோம். சரிங்க, பாய். காலையில் பின்னாடி வந்து காய் ஒழிச்சு சாம்பார் வைக்கலான்னு வந்தால் 4 கத்திரிக்காய் இருக்குது. சரி போட்டு சாம்பார் வைப்போம். 4 காய் போட்டு சாம்பார் வைப்போம். என்ன பண்ணுறது? ஓகே, பாய்.